இன்றைக்கி 2வது உரம் போடணும். 26 ஆயிடுச்சு. ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் 24ஆம் தேதிக்குள்ளே போட்டுடணும்னு சொல்லிட்டு ChatGPTயோட அந்த டைம் டேபிள் இருக்குது. நமக்கு வந்து சுப்பிரமணிக்கு வேலை இருந்துச்சு. சுப்பிரமணி வந்துட்டு இப்போ வாங்கக்கடை ரெடி பண்ணிவிட்டு அது தழவடிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாரு. அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன் அவர் வீட்டுக்கு. இப்போ போயிட்டு 2 மூட்டை போட்டால் போதும் வரோம். ஒரு 1 ஹவரில் போட்டுடலாம். இப்போ மணி சரியாக ஒரு 10:30 ஆகும். காலையிலே போடலான்னாலும் அந்த ஈரம் வந்து அந்த சோளம் மேலே இருக்கும். அந்த ஈரத்தில் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த பொட்டாஷ் வந்து அரிச்சிரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா மேலே இருக்க அந்த பனி ஈரெல்லாம் காஞ்சிரும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம கொல்லைக்கு தான் போக போகிறோம். 2வது உரம் போட போகிறோம். அவ்வளோ டைட்டாக இருக்குது. வெயில் இழுத்தா வரலையா? இது வந்துட்டு யூரியா ஒரு மூட்டை அப்படியே போட்டணும். இல்லை கட்டு அந்த பக்கம் சொல்லத்தில் எப்படி அங்கே ஓட்டு வருது. அங்கே வாட்டர் சென்டர் வருது. கேமரா மாதிரி இருக்கியா? தெரியுதா? ஆ ஆறு பார்த்தா இப்போ மாடலுக்கு இப்போ அதெல்லாம் ஆறுங்க மாரி எடுத்தா சார்ஜர் போடணுமா இப்போ அதில் திட்டமாக பாதியை கொட்டிக்க. இது வந்துட்டு பொட்டாஷு 1/2 மூட்டை. தபலா பச்சைலாம் கட்டிச்சு அது மாதிரி தபலா நாற்று பணிச்சி வரும் போட்டோம்னா அது களை இது பிள்ளை அரிக்கிற வேலை தான் வேலை இருக்கும். அவனுக்கு தெரியும் அந்த ஆள் கொட்டிக்கிட்டா இது பேரோட தம்பி, இது சிவப்பு கலராக இருக்கு. நான் இது இந்த வாரம் வாங்கி நான் இன்னும் போடலப்பா. அதுங்கிட்ட இது ஒரு சிவப்பாக இருக்குது. முருங்கைக்கு இந்த மாதிரி போடலாமா என்னன்னு தெரியல. கொட்டிக்க இன்னும் கொஞ்சம் கொட்டிக்க. அதெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் ஒரு தடவை போடணும். போதும்பா. அப்புறம் இந்த இதுக்கு வேணும். ஓகே. வெயில் செம்மையாக இருக்குது. வேர்த்து பயங்கரமாக ஓடுது. சின்ன பொட்டாஷ் இல்லை, இது குண்டு குண்டாக ஒரு பொட்டாஷ் தான் இருக்குது. அதான் இந்த இது மாதிரி கை எல்லாம் கட்டி ஆட்டாப்பா. இப்போ 1.5 மூட்டை யூரியா, அப்புறமேட்டு கலக்கு 1/2 மூட்டை பொட்டாஷை போட்டு கலெக்ட் இருக்க நம்ம சுப்பிரமணி. டோட்டலாக 2 மூட்டை வரும். இதுதான் 2வது உரம். வெயில் செம்மையாக இருக்குது. வேர்த்து ஊற்றுது. ஆறாக ஓடுது வேர்வை. இந்த இது எப்படி நான் கலக்கிறேன் கொஞ்சம் கொடு. இது வரும் இந்த பக்கம் ஆட்ட வரும். ஐயோ என்னப்படி என்னை பார்க்கணும். நான் கலக்கிறது தெரியுதான்னு பார்க்கணும். தெரியுதா? ஆ தெரியும். கீழே காட்டு. இந்த ஓட்டைக்கு போதான் அங்கே கலை இங்கே ஓட்டை. பார்த்துக்கிறேன். சார்ஜர் கண்ணி 60 பாயிண்ட் தான் இருக்காட்டுது. சார்ஜர் போடுற மாதிரி இருக்குது. அது எடுத்துடலாம். ஓகே. கலக்கியாச்சு. ஒரு 8 துண்டு இருக்குது. ஒரு துண்டுக்கும் ஒரு பக்கெட் போடலாம். போடு சுப்பிரமணி.
இந்த உரம் கொடுக்கக்குள்ள தண்ணி இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக அதில் தண்ணியே இல்லை, நல்ல ஈரப்பதமாக இருக்குது. இந்த ஈரப்பதம் இப்படி வச்சு தான் கொடுக்கணும், தண்ணி நிறையா இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி நிறையா இருந்தால் உரம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இழுத்து வேலை செய்யாது. ஸோ இதுதான் சரியான பதம். ஆனால் அங்கே மேலே ஒரு 2-3 துண்டுலலாம் தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டேட்டஸ் என்னென்னா, இந்த துண்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்த துண்டுக்கு வந்திருக்கிறாரு சுப்பிரமணி. 2 பக்கெட்டில் உரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் நான். இங்கே இருக்குது. இந்த துண்டுக்கு போடணும். இங்கே தண்ணி இல்லைன்னு தண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப காயுது. ஆக்சுவலாக இப்போ தண்ணி விடக்கூடாது, காஞ்சி போச்சு. அதனால் சரி தண்ணி வச்சுட்டு அது மேலே உரம் போட்டுப்போம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி விடுறேன். ஆனால் அப்படியே உரம் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் அது காஞ்சி போயிடும். அதனால் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சரி பண்ணணும். அப்படியே தண்ணி மிதமான தண்ணியிலே நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சாக்கா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பெட்டர் அப்படி தான் போடணும். நமக்கு சில டைம் கால சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்ஸ் அப்படி அமையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்க தெரியணும். ஸோ அதனால் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. அவ்வளோதான், உரம் போட்டாச்சு. இப்போ மீதி ஒரு 3 பக்கெட் மீந்தது, அதுதான் அப்படி நிரவி போட்டுட்டு இருக்கிறோம். இதோட 2வது உரம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நாளைக்கு களை அரைக்கணும். அதை அரைச்சி முடிச்சிட்டாக்கா அவ்வளோதான், வேலை தீர்ந்தது. அதுக்கப்புறம் தண்ணி வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ChatGPT 3வது உரம் சொல்லியிருக்குது, அது ஒரு 40-45 நாளில் போடணுன்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று போட்டு முடிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் இதில் எதுவும் வேலை இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ஆரம்பத்திலே பார்த்துருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்தோன்னு. இந்த உரம் போட்டு களை அரிச்சு விட்டோன்னா அதோட நமக்கு ரெஸ்ட்டு தான். தண்ணி ஒரு வேலை மட்டும்தான். ஜாலியாக வந்துட்டு காலையும் மாலையும் தண்ணியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது தான். அங்கே போயிட்டா சுப்பிரமணி. இன்னும் கொஞ்சோண்டு உரம் இதில் இருக்குது.